Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் அவங்களுடைய ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹோல் பாடி ப்ளஸ் உங்கள் ஃபேஸும் நல்லா க்ளோயிங்காக அண்ட் நல்லா பிரைட்டனாக ஒயிட்டனாக ஆகிடும். அண்ட் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரட் பேத்திங் பவுடர். ஸோ இந்த பேத்திங் பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் பேசிஸில் டெய்லியும் குளிச்சுட்டு வரணும். நல்லா உங்கள் ஸ்கின் டோன் வந்து 1 or 2 ஷேட்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் வந்து கோல்டன் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு சமமாகவே இருக்கும். அண்ட் ஹோல் பாடியும் நல்லா ஒயிட் அண்ட் பிரைட்டனாக இருக்கும். அண்ட் இந்த பவுடர் இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு டக்குன்னு வரும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 கேரட் வந்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு 1 வீக்குக்கான பவுடர் தான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ உங்களுக்கு 1 மந்த்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேரட் எடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தோலை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேரட் பாத்திங் பவுடர் வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும் கேரட்டில் வந்து அதிகமான விட்டமின் சி இருக்குது. ஸோ அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா கொலாஜினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கொலாஜின் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற ஒரு லேயர். இந்த லேயரில் உங்களுக்கு வந்து ஃபைன் லைன்ஸ், பிளாக் டாட்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வரது தான் வந்து நம்ம ஸ்கின்னில் அப்படியே வந்து தெரியும். ஸோ இந்த விட்டமின் சி வந்து அதெல்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த கேரட் பேத்திங் பவுடர் வந்து நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பீல் பண்ணியாச்சு, நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் போடும்போது நல்லா கிரைண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்க போகிறோம். இதில் வந்து நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். 3 கேரட்டுக்கு 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணவே போதும். நமக்கு வந்து கேரட்டோட எசன்ஸ் தான் அதிகமாக வேணும். இப்போ இதை நம்ம சட்டுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்ட்ரு எடுத்து நல்லா வடிச்சிக்க போகிறோம். இப்போ இந்த கேரட்டோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கணும். நல்லா புழிஞ்சிருங்க. நல்லா அந்த சக்கை மட்டும் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு புழிஞ்சிருக்கேன்னு இந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி எல்லாம் கீழே வந்து ஃபில்ட்ராகி வந்துடும். இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். இந்த கேரட் ஜூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 டம்ளர் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட ஷேட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்ச் கலரில் இருக்கும். வாட்டர் அதிகமாக கலந்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் வராது. ஸோ இந்த கலர் தான் உங்கள் ஷேடை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போகுது. இது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் க்ளோயிங் கலர் வந்து கொடுக்கும். இந்த கேரட் ஜூஸை நீங்கள் டெய்லியும் இன்டேக்காகவும் எடுத்துகிட்டு வரலாம். கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி இன்டேக்காக எடுக்கும்போது உங்கள் ஹோல் பாடி ஒயிட்னிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டே வாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் தனியாக பிரிஞ்சு அந்த கேரட் பவுடர் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு மேலே நிற்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? அண்ட் இதோட ஷேட் பாருங்கள், என்னோடய கையில் ஜஸ்ட் இப்படி எடுத்து வச்சுனியும் ஆரஞ்ச் கலரில் நல்ல ஒரு ஷேட் காட்டுது. இதில் கிடைக்கிற இந்த கலர் பார்த்திங்கன்னா கேரட்டோட நேச்சுரல் கலர். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நியூ செல்ஸ் வந்து ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேரட் ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து இதில் அரிசி மாவை ஆட் பண்ணிட போகிறோம். சூடு ஆறுனாலும் நீங்கள் வந்து ஒரு தடவை ஜூஸை வந்து சூடு பண்ணிவிட்டு அப்புறம் இதில் அரிசி மாவை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து கட்டி தட்டாமல் வரும். இப்போது 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரே அடியாக சேர்த்தாதீங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும்போது போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கட்டி தட்டாமல் சூப்பராக கிடைக்கும் பவுடர். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை வந்து சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சலிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த கட்டியெல்லாம் வந்து மேலேயே நின்றுக்கும். கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக கிடைக்கும். இந்த பாத்திங் பவுடர் செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் பரவாயில்லை, ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ லாக்டவுனில் தான் இருக்கோம்.
இந்த லாக்டவுன் பீரியடை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம சளிச்சு எடுத்தாச்சு. நம்மளோட கேரட் பேத்திங் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சளில் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பிம்பிள்ஸ், ஆக்னீஸ் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஒரு 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சம்மர் சீசன். ஸோ நிறைய பேர்த்துக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே டேன் ஆகும். ஒரு 1 ஹவர் நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னாவே நல்லா டேன் ஆகிடும். ஸோ அந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேத்திங் பவுடர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீ டைமில் வந்து இந்த மாதிரி கேரட்டை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் போட்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் ஃபேஸில் உள்ள டேன்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேத்திங் பவுடர். இது வந்து எனக்கு தீரப்போகுது, கொஞ்சம் தான் இருக்குது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதனால தான் வந்து உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த பேத்திங் பவுடர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு அண்ட் நார்மல் ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரா மில்க் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். காய்ச்சாத பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் வந்து ஹோல் பாடிக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் குளிக்கலாம். இல்லைனா கூட நீங்கள் அப்போவே வந்து தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சோப் போட்டுக்கலாம். அப்போவும் நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் 20 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து என் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். உங்கள் ஸ்கின்னில் உள்ள டேன் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கூட ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சொல்கிறேன். இது வந்து பால் ஆடையை வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாத்திங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த பால் ஆடை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நல்லாவே சூட் ஆகும். இச்சிங், ரெட்னஸ் அதெல்லாம் வராது. சூப்பராக வந்து ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கும் அண்ட் ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். இது வந்து நான் இந்த கையில் பேக் மாதிரி போட்டு காட்டுறேன். 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். வந்து ஃபேஸில் போட்டுக்கோங்க, நான் கையில் போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும். இப்போ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா செட் ஆகட்டும். இப்போ நல்லா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்படி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் இது ஃபேஸில் போடும்போது நெக்குக்கும் கவர் பண்ணுங்கள். அப்போ தான் ரிசல்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபேஸில் உள்ள பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. அண்ட் இந்த கைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். எந்த ஒரு விஷயமே ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வேறு லெவலில் தான் இருக்கும். உங்கள் ஸ்கின் டோனே வேறு லெவலில் மாறிடும். கேரட் பவுடர் யூஸ் பண்ணி குளித்ததுக்கப்புறமா நீங்கள் சோப் போட்டு குளிச்சிக்கலாம். உங்களுக்கு நார்மல் ஸ்கின் அப்படின்னா இந்த பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் பாடி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் குளிக்கும் போது போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நைட்டு நீங்கள் தூங்கும்போது இந்த மாதிரி கேரட் க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு 1 வீக்கில் நல்லாவே ரிசல்ட் தெரியும். இப்படி கேரட் க்ரீம், கேரட் பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணிட்டு வரும்போது. இந்த சம்மர் டைமில் நிறைய ஜூஸஸ் எடுத்துக்கோங்க. கேரட் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். அப்புறம் வந்து கேரட்டில் வந்து யூவி ரேஸ் இருக்கு இல்லையா, சன்கிட்டேருந்து வந்து யூவி ரேஸ் கிட்டேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.